என் பாசமிகு சகோதரர் ஆரியர் நண்பர் திரு ராம்குமார் சந்தானம் ஐயா அவர்கள் இன்றைக்கு கவியரசரும் குறளரசரும் என்கிற தலைப்பிலே இங்கு உரையாற்ற வந்திருக்கிறார். அவருடைய ஆளுமையும் அவருடைய ஒழுங்குபாடும் அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதையும் கண்டு பலர் நாம் வியந்திருக்கிறோம். அந்த வகையிலே அவரை கண்டவுடன் அடியனுக்கு தோன்றக்கூடிய ஒரு பாடல், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளப்பெற்ற கருவிலேயே திருவாக உருவாகி பாரத தேசத்தில் படித்து அந்நிய தேசத்தில் பணி நிமித்தமாக இருந்த போதிலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னிரு கண்களாக போற்றி வருபவர். பட்டிமன்றங்களும் வழக்காடு மன்றங்களும் சிங்கப்பூரில் இவர் எப்பொழுதும் அடிக்கடி சென்று உரையாற்றி தன் சுட்டும் திசையெல்லாம் சூழ்புகழ் நாட்டும் நம் இளவல். இலக்கிய கருத்தரங்குகளில் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகம் மற்றும் தன் முனைப்பு தனி உரைகளையும் 20 ஆண்டுகளாக வழங்கி வருபவர். தமிழில் முனைவர் பட்டம் பெறும் ஆராய்ச்சியில் தற்போது இருக்கிறார். ஆனால் பல மொழிகளில் மிகச் சரளமாக உரையாற்ற வல்லவர். ஆங்கில பேருரைகளுக்கு பெயர் பெற்ற டோஸ்ட் மாஸ்டரில் சிங்கப்பூரில் பெரும் பணி ஆற்றி வருகிறார். இளைய சமுதாயத்தில் பலரை கம்பன் விழாக்களிலும் மற்ற அரங்குகளிலும் அறிமுகப்படுத்தி அவர்களை பயிற்றுவிக்கும் பயிற்சியாளராகவும் இருக்கிறார். இன்றைக்கு ராம்குமார் சந்தானம் அவர்கள் நம் அனைவருக்கும் மிக பிடித்த தலைப்பு. நீங்க இப்போ என்னை அறிமுகம் செய்யும்போது பொதிகை என்று சொன்னதால காலத்தை வென்ற கவியரசர் நான் தொகுத்து வழங்கிய எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு. குறளரசரையும் கவியரசரையும் இணைத்து இங்கு நம்மிடையே இருக்கும் அருள் அரசர் பேச வந்திருக்கிறார். இறை அருளால் தமிழுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கும், அயலகத்தில் வசித்தாலும் தாயகத்தின் மீது தனிப்பற்று கொண்ட ராம்குமார் சந்தானம் அவர்களை வருக வருக என்று இனிதே வரவேற்கிறது தமிழ் ஜீனியஸ் குழுமம். வாருங்கள்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். பேச கேக்குதுல? எஸ் எஸ். தமிழ் ஜீனியஸ் அமைப்பினருக்கும் குடும்பத்தாருக்கும் என்ன இங்க பேசுறீங்களா அப்படின்னு முதல்ல கேட்டு அதுக்கான வாய்ப்பை கொடுத்த என்னை இங்க அன்பின் காரணமாக ரொம்ப அதீதமா என்னை அறிமுகப்படுத்தி வைத்த திருமதி கோமதி அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கமும் நன்றியும் நான் முதலில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறள் அரசரும் கவி அரசரும் அப்படின்னு இந்த தலைப்பை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு முதல்ல என்ன தோணித்து அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்னன்னா, ரெண்டு பேருமே தமிழ் உலகத்துக்கு புதியவர்கள் அல்ல. வள்ளுவரை தெரியாதமா யாராவது இருக்க முடியுமா? இல்ல கவியரசர் தான் தெரியாதவர்கள் தமிழர்களா இருக்க முடியுமா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ இவங்க ரெண்டு பேரை பத்தி இது வரைக்கும் யாருமே சிந்திக்கலையா அப்படின்னா, ஏராளமான பேர் சிந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து பேசியிருக்காங்க. அப்போ ஏன் திரும்பவும் நம்ம குறளரசரும் கவியரசரும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு விஷயம் தோணுது. எனக்கு தோணிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது எவ்வளவு வாட்டி சிந்திச்சாலும் புதிய கருத்துக்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேர் நமக்கு தர உத்தரவாதம். அவர்களுடைய படைப்புல நீங்க எப்போ போய் பார்த்தாலும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புதுசா நமக்கு புலப்படும். அப்போ அந்த வகையில இவங்க ரெண்டு பேரையும் எவ்வளோ காலம் கழித்தும் நம்ம பேசுவதற்கு அவர்களிடம் விஷயம் இருக்கு. அது நம்ம திறமை இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற விஷயம். அப்போ அந்த நம்பிக்கையில தான் மீண்டும் சரி இவங்க ரெண்டு பேரையும் பத்தி ஒரு சிந்திப்பதற்கு இங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். அப்போ நான் பேசக்கூடிய, சொல்லக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய, நான் ரசித்த, கேட்ட, படித்த சில விஷயங்களை அப்படி நான் பகிர்ந்துக்கும் போது, உணர்ந்த சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கும் போது சில விஷயங்களை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருடைய அறிமுகமும் கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பாவும் இருக்கு. கண்ணதாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்களே கண்ணதாசனை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா
என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் பார்வையாளர்கள் இல்ல, மேற்பார்வையாளர்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என் பேச்சுக்கு. அப்போ அப்போ அந்த அளவுல நான் பேசும் பொழுது ஒரு சில விஷயங்களை நீங்க ஏற்கனவே கேட்ட விஷயமாக இருந்தால் அதை அவர்களை ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இல்ல புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அவர்களை பற்றி வியப்பதற்கு ஒரு வாய்ப்பு. எதுவா இருந்தாலும் அவர்கள் இருவரையும் நம் நெஞ்சில் நிறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுல ஒரு பாடல் ஏன் புதுசு புதுசா கருத்துகள் தோணும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்துல நான் படிச்ச இலக்கிய சுடர் திரு ராமலிங்கம் அவர்கள் கண்ணதாசனை பற்றி எழுதின ஒரு புத்தகத்துல நான் படிச்ச ஒரு கருத்து. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் அப்படின்னு அந்த பாட்டு. அந்த பாட்டுல தித்திக்கும் நவரச வித்தானவன் அப்படின்னு வருது. 9க்கு 1 2 3 4 அப்படின்னு வரிசைப்படுத்தி பாடும் பொழுது தித்திக்கும் நவரச வித்தானவன் அப்படின்னு வருது. இப்ப இந்த இடத்துல பொதுவா எல்லாரும் சொல்ற நவரசங்கள் அப்படின்னு வரும் பொழுது நகை, அழுகை, இருவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சமநிலை, இதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லி கேட்பது. சமீபத்துல அவருடைய புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த நவரச வித்து அப்படிங்கிறது நெல், கோதுமை, துவரை, கடலை, பயறு, உளுந்து, எள்ளு, கொள்ளு, மொச்சை அப்படிங்கிற தானிய வகைகள் 9 தானிய வகைகளை நம்ம கவிஞர் சொல்றாரோ அப்படின்னு ஒருத்தர் சிந்திச்சதா அவர் எழுதுறாரு. அப்போ அப்படியும் எழுதியிருக்கலாமோ, அப்படி கூட அவர் நினைச்சிருப்பாரோ, அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பாரோ. ஏன்னா உணவு அப்படிங்கிறது தான் அடிப்படை மனிதனுக்கு. அதை வைத்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு வியப்பதற்கு நிறைய இருக்கு. வள்ளுவரும் எந்த வகையிலையும் குறைச்சு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம மனப்பாட பகுதியா படிச்ச வள்ளுவரை 40 வயது 50 வயது தாண்டி நாம் படிக்கும் பொழுது எவ்வளவோ புதிய புதிய அர்த்தங்கள். குறள் ஒண்ணுதான், ஆனா அதனுடைய அர்த்தம் நமக்கு வேறு விதமாக புலப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது இவங்க 2 பேருமே எப்ப பார்த்தாலும் எப்ப படிச்சாலும் அவர்களை பற்றிய ஒரு புதிய கருத்து நமக்கு எங்கேயாவது தோணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இன்னொரு காரணம், இந்த தலைப்பை நான் தைரியமா எடுக்கிறதுக்கான காரணம், சரி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க அப்புறம் ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாரதி கொடுத்த தைரியம் தான். பாரதி வள்ளுவரை பத்தி சொல்லும் பொழுது சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறளின் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் அப்படின்னு சொல்றோம். இப்ப சிலப்பதிகாரத்துக்கே செய்யுள் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு திருக்குறளுக்கு 5 விஷயத்த சொல்ற: தெளிவு, பொருளின் ஆழம், விரிவு, அழகு அப்படின்னு சொல்ற. அப்போ இது அத்தனையும் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்னு பாரதி சொன்ன அந்த விஷயங்கள் இது அத்தனையும் கண்ணதாசன் பாடல்களுக்கும் வரிகளுக்கும் கூட பொருந்தும் அப்படின்னு யோசிச்சோம். அப்ப இது ரெண்டுமே பொருந்தக்கூடிய ஒரு 2 பேரை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுதான் இந்த ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன். அப்போ வள்ளுவனுக்கு சொன்ன அதே விஷயங்கள் எல்லாமே கண்ணதாசன் பாடல்களில் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்க? இவங்க 2 பேரும் ஏன் நம்ம இத்தனை காலம் தாண்டி புகழறோம், பேசுறோம், இவ்வளவு ஏன் ஒத்துமையா இருக்கு, ஒத்த கருத்துக்கள் இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் இவங்க 2 பேர் கொஞ்சம் புதுமையா பண்ணியிருந்தாங்கன்னு நான் யோசிப்பேன். என்ன அப்படின்னா, இவங்கள் 2 பேருமே நம்மை அறிமுகப்படுத்தியவர்களில் முதல் நிலையில் இருப்பவர்கள். நமக்கே அறிமுகப்படுத்துறவங்க இவங்க 2 பேர் அப்படின்னு நான் பாக்குறேன். ரொம்ப கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், இல்லை ஒரு ஃபோன் வாங்குறோம், ஏதோ ஒன்று நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நான் அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ எல்லாம் யூடியூப்ல அங்கே எங்க பாக்குறாங்க. பட் தெர் இஸ் எ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதுதான் அதோடைய அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை கொடுத்தா நமக்கு எப்பெல்லாம் ஒரு சிக்கல் வருதோ, சரியா ஓடலை, சரியா பண்ணலை, இது ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை போய் பார்த்து உடனே இதை சரி பண்ணறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கும். அது உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழல், பணிச்சூழலா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நம்ம என்ன வேணா தொழில இருக்கலாம், என்ன வேணா துறையில இருக்கலாம். நமக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா நம்ம இமீடியட்டா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் பார்க்கக்கூடிய ஒரு மேனுவல் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு திருக்குறளை பார்க்கலாம், இல்ல கண்ணதாசனுடைய வரிகளை பார்க்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருப்பதுதான் இந்த கண்ணதாசனுடைய வரிகளா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும். அப்போ நமக்கு
நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளை சீர் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம போகக்கூடிய இடம், நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் வள்ளுவருடைய வள்ளுவருடைய குறள்ல இருந்து எடுத்து அதனுடைய கருவை மாத்தாம உருவத்தை மட்டும் மாற்றி, அதை கருமாற்றாமல் உருமாற்றி பாடி இருக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்ணதாசன் கிட்ட இருக்கு. இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் கண்ணதாசன் மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வகையில. நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணதாசனே நிறைய இடத்துல ஆமாம் நான் இலக்கியத்திலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எடுத்து எழுதினேன் அப்படின்னு சொல்றேன். சார் அந்த தைரியம் இன்னைக்கு யாருக்கு? நம்ம எங்கேயோ படிச்ச, எங்கேயோ கேட்ட, எங்கேயோ இன்ஸ்பயர் ஆன, எதனாலயோ நாம் உந்தப்பட்ட ஒரு கருத்தை நாம் பேசும்போது ஆமா நான் இங்க இருந்து தான் எடுத்தேன், நான் இங்க படிச்சேன், இது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம், நான் ஒரு பேச்சாளனா கண்ணதாசனை கண்டு வியக்கிறேன். அந்த தைரியமும் அந்த சத்தியமும் அந்த உண்மையும் கண்ணதாசனிடம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அந்த ஒரு விஷயம் வள்ளுவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் பொதுவா பாடல்களை எடுத்து வச்சு இந்த பாடல் இதுல குறள் இருக்கு, இதுல கண்ணதாசனுடைய பாடல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ், ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேரக்டர் வாரியா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள படைப்பாளியாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான ஒத்துமை எல்லாம் இருக்குங்கிறத தான் நான் முதல்ல ஒரு ஒரு ப்ரில்யூடா இந்த இந்த பேச்சுல நான் அமைக்கலான்னு பார்த்தேன். அப்போ கண்ணதாசன் வந்து நான் இங்க படிச்சேன், அவர் டைரக்டா அவர் சொல்லலைன்னா கூட, நிறைய இடத்துல டைரக்டா சொல்லியிருந்தாலும் சொல்லலைனாலும் நமக்கு தெரியும், அந்த அவரை மறைக்கவும் இல்லை. வள்ளுவர் இதை ஒரு இடத்துல கரெக்டா சொல்ற, இதே குவாலிட்டியை வள்ளுவர்கிட்ட நான் ஒரு இடத்துல பாக்குறேன். எங்க பாக்குறேன் அப்படின்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. சார், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே நிறைய நூல்களை படித்து, இல்ல எழுதியவர்கள் சொல்ல கேட்டு, அவற்றுள் எது தலையாய இருக்கு அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ வள்ளுவருக்கும் அந்த தைரியமும் அந்த உண்மையும் அந்த சத்தியமும் அவரிடம் இருந்திருக்கிறது. அப்போ ஒரு ஒரு கேரக்டர் லெவல்ல ஒரு ரெண்டு பேருக்கும், அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நிறைய சிங்க் இருக்கிறத நான் பாக்குறேன். நம்ம ஒரு விஷயம் படிச்சோம், அந்த விஷயத்தை எப்படி சொல்றோம், நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அந்த விஷயத்தை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத மறைக்காம அப்படி சொல்லக்கூடிய அந்த யதார்த்தமும் அந்த உண்மையும் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரே மாதிரியான விஷயத்த எப்படி எப்படி அணுகுகிறார்கள், அதை எப்படி மனித குலத்திற்கு உதவியாக இன்றும் பொருந்தக்கூடிய விஷயமாக எழுதுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம அதை பார்க்கும் பொழுது ஒரு சில உதாரணங்கள், நான் இன்னைக்கு சில பாடல்கள், சில குறள்கள் நான் எடுத்த எல்லாமே வந்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சில நேரம் கேள்விப்பட்ட, சில நேரம் கேள்விப்படாத விஷயமா தான் நான் எடுக்கிறேன். ரொம்ப பெருசா அப்படியே அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நம்ம யதார்த்தமாக நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம ரசிக்கக்கூடிய, நம்ம அன்றாடம் பேசக்கூடிய, உணரக்கூடிய ஒரு சில விஷயங்களை வள்ளுவர் எப்படி கையாண்டிருக்கார், அது அப்படியே கண்ணதாசன் அதை எப்படி கையாண்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அடுத்த கொஞ்ச நேரம், சில மணி நேரம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது, இன்னைக்கு அதிகம் தேவைப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தா அன்புடைமை, அன்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதான் பேசிக் ஆஃப் எசன்ஸ் லைஃப்ல. அப்போ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். என்ன சொல்றாரு, அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்றாரு. அதை அடக்கவே முடியாதுப்பா, அது வழிஞ்சு ஓடக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அதை தான் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல. கொடுப்பதற்கும் ஆட்கள் கம்மியா இருக்கு, பெறுவதற்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க, கொடுப்பதற்கு காண்பிப்பதற்கு தான் ஆட்கள் கம்மியா இருக்கும்னு தோணக்கூடிய ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்போ இது வந்து இதை எவ்வளவு சிம்பிளா ஒரு ஒரு யதார்த்தமா நம்ம வந்து வீட்டுல பேசிக்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னா, கண்ணதாசன் சொல்றாரு, அன்பு ஒரு பூவடா, அதை அழிக்க யாரால் ஆகும் சொல்லடா அப்படின்னு. அது ஒரு அது மனம் அவ்வளவு வீசும், அது எல்லா இடத்துக்கும் போய் பரவும். அதை நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன இதுக்குள்ள போய் நம்ம வந்து அடக்க முடியாது அப்படிங்கிறத, அதை அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சின்ன சின்ன வார்த்தைகளால கண்ணதாசனால சொல்ல முடியுது அப்படின்னா, அதுதான் அந்த கண்ணதாசனுடைய அந்த பெருமை அப்படின்னு நான் பார்க்கிறேன். நீங்க அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தையை எடுத்துப்போமே, அதுதான் அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குழந்தையின் தெய்வம் குணத்தால் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரொம்ப ரொம்ப இலகிய மனதுடைய ஒரு பச்சை குழந்தை, ஒரு அந்த அந்த குழந்தைய பத்தி சொல்லும் போது எல்லாரும் கேள்விப்பட்டதுதான் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அந்த அந்த மழலை சொல்ல கேட்காம யாராவது இருக்க முடியுமா? அந்த மழலை சொல்லுக்கு ஈக்குவலா ஏதாவது இருக்க முடியுமா? அவ்வளவு இனிமையானதாச்சே அப்படின்னு சொல்ற இடத்துல
இத 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 அப்படியே வாங்கியிருக்காரு கண்ணதாசன். அப்படியே வாங்கி என்ன எழுதுறாரு? ஈரேழு மொழிகளிலே என்ன மொழி பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வ மொழி அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அந்த அந்த பிள்ளை மொழி எவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு களங்கமற்ற மொழியா இருக்கு, எவ்வளவு தெய்வ மொழியா இருக்கு அப்படிங்கிறத ஆஹ் தனக்கே உரிய பாணியில அழகா சொல்லக்கூடிய அந்த அந்த திறன் தான் வள்ளுவனையும் கண்ணதாசனையும் ஒரு கட்டத்துல இணைக்குது அப்படின்னு பார்த்தோம். வள்ளுவர் ஒரு இடத்துல சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்றார். அப்போ அதை டைரக்டா அப்படியே எடுத்து தங்க மகனை பெற்றவள் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும். கே.ஆர். விஜயம் சிவாஜியும் தங்கப்பதக்கம் படத்துல பாடக்கூடிய ஒரு பாட்டு இது. சொல்லிட்டு அங்க நிறுத்தல. தங்க மகனை பெற்றவள் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும் கண்ணதாசன் எழுதிட்டாரு. இதோட நிறுத்தினா கண்ணதாசன் இல்ல, அடுத்தது எழுதுறாரு பாருங்க. வள்ளுவன் சொல்லை சொல்லும் என் புள்ளை, அன்புக்கு எல்லை ஆனந்தம் இல்லை அப்படின்னு. அப்போ டைரக்டா வள்ளுவன் இத சொல்லியிருக்காரு அப்படிங்கறது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. வள்ளுவன் சொன்னதையோ இல்ல கம்பன் சொன்னதையோ இல்ல வேற இலக்கியங்கள் சொன்னதையோ கண்ணதாசன் எழுதும் பொழுது இது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதோட ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான இலக்கியங்களை திரைப்படம் மூலமாக பாமர மக்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த கடப்பாடோட கண்ணதாசன் இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ அந்த அந்த கடமை உணர்ச்சி, அந்த கடப்பாடு தன்னுடைய எல்லா பாடல்களிலும் எல்லா சூழல்களிலும் அவர் வெளிப்படுத்துவதற்கு தயாராகவே இருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணதாசன் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான இலக்கியவாதி, அதே நேரத்தில் அந்த இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு கருவியாகவும் அவருடைய பாடல்கள் வரிகள் இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சார் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு ரொம்ப உடைந்து போகக்கூடிய ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதை நட்புன்னு சொல்லலாம். எங்க அப்பா காலத்துல எல்லாம் 50 வருஷமா ஒரு நட்பு இருந்தது, 60 வருஷமா நட்பு இருந்தது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அது அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி பேசுறது, அவங்களுக்கு எது உண்மையான நட்பு, எவ்வளவு நாள் நட்பு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில அவங்க இருக்காங்களா அப்படின்னே தெரியல அப்படின்னு தான் ஒரு ஒரு வருத்தத்தோட நம்ம பாக்குறோம், பேசுறோம், கேட்கிறோம். வள்ளுவர் சொல்றார், நிறை நீர நீரவர் கேண்மை அப்படின்ற திருக்குறள்ல சொல்றார், ஒரு ஒரு ரொம்ப அறிவோட இருக்கிறவங்களோட நீங்க நட்பு வச்சிருக்கும் போது அது கண்டிப்பா வளரும்பா. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் அதுல இருந்து பிழர்ந்து வேற ஒருத்தரோட வேற ஒரு நிலையில இருக்கக்கூடிய கீழ்நிலையில இருக்கவங்களோடய நீங்க நட்பு வச்சிருந்தீங்கன்னா அது தேஞ்சிரும் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு நட்புனுடைய ஒரு அடையாளம் எப்படி இருக்கணும், நீங்க ஒரு நட்பை எப்படி வச்சுக்கணும், அந்த நட்போட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத மொத்தமா இந்த ஒரு குறள்ல அவரால் நிறைய அதிகாரமே கொடுத்திருக்காரு நட்புக்கு. எந்த மாதிரி நட்பு வச்சுக்கணும், எந்த மாதிரி நட்பு வச்சுக்க கூடாது, எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஏன் இந்த குறளை எடுத்தேன் அப்படின்னா, நீங்க எப்போ வளருவீங்க, எப்போ தாழ்ந்து போவீங்க அப்படிங்கிறத ஒரே குறள்ல அப்படி டக்குன்னு அப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கறதுதான் இந்த குறள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயத்த கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி கண்ணதாசன் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, நட்பின் பெருமையை பேசும் பொழுது சிவகாமி சபதத்துல எழுதுறாரு, தோழமை கொண்டவன் தூரம் போனால் கண்ணீர் துடைக்க யாரும் இல்லையே அப்படிங்கிறாரு. சார் ஒரு ஒரு நண்பன் எப்படி சார் இருக்கணும்? நீங்க நீங்க ஒண்ணுமே இல்லை சார், நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வலி ஒரு வேதனை அப்படின்னா அவன் பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்னு இருக்கணுமா. அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னா அது அது தரக்கூடிய வலியும் வேதனையும் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. பாரதி ஒரு அருமையான வரி பயன்படுத்துவார் நட்பை பத்தி சொல்லும்போது, உள்ளத்திலே கர்வம் உண்டாயின் ஓங்கி அடித்திடுவான் அப்படின்னு எழுதுவார் பாரதி. இப்போ நம்ம 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 நட்புல இருக்கும் பொழுது நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கொஞ்சம் பொறி கட்டுது, நமக்கு வந்து கொஞ்சம் அகங்காரம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே நண்பன் உடனே தலையில தட்டணும், அடங்கியிரு, இது இது இல்ல, நீ இது இல்ல, நீ அடங்கியிரு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பனை நம்ம பக்கத்துல வச்சுக்கணுமா. இன்னைக்கு அந்த மாதிரி சொன்னா முதல்ல அவனை தான் ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து வெளியில எடுப்போம், அன்ஃப்ரெண்ட் பண்ணும் இல்லையா. அப்படிதான் நம்ம இருக்கோம். அப்போ அப்போ எப்படிப்பட்ட ஒரு நட்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நிறைய பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருந்தா கூட அந்த கண்ணீரை துடைப்பது அப்படிங்கிறது எல்லாம் சார் ஒரு 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 கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வலியும் வேதனையும் இருந்தா அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கறது சாய்வதற்கு ஒரு தோல், அந்த தோல் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்தில் அந்த நட்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் இந்த இடத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காருன்னு பார்த்தேன்.
நான் சமீபத்துல வேற ஒரு 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 செய்தி படித்தேன். கொஞ்சம் டான்ஜென்ஷியலா வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வரும். அப்போ ஒரு செய்தி படிச்சேன். சார் ஆல்ஃபிரட் டெனிசன் அப்படிங்கிற ஆங்கில கவிஞர். அவர் வந்து ஒரு வரி எழுதியிருந்தார். இட் இஸ் பெட்டர் டு பி லவ்ட் அண்ட் லாஸ்ட். இட் இஸ் பெட்டர் டு பி லவ்ட் அண்ட் லாஸ்ட் தேன் நாட் பீயிங் லவ்ட் அட் ஆல் அப்படின்னு ஒரு வரி எழுதி. பெட்டர் டு ஹவ் பீன் லவ்ட் அண்ட் லாஸ்ட் தேன் நாட் பீயிங் லவ்ட் அட் ஆல். முதல்ல நான் படிக்கும் பொழுது ஏதோ காதல் தோல்வியில தான் அவர் எழுதியிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அவர் எழுதியிருக்கிற விஷயம் எதை பத்தி அப்படின்னா, அவருடைய நண்பர் ஹென்றி அப்படிங்கிறவர் வந்து திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. இறந்தவோடு 17 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கூட அந்த வலியும் வேதனையும் அவரால் தாங்கிக்க முடியல. அந்த ஜேர்னியில தன்னுடைய நட்பின் இழப்பை பற்றி எழுதும் பொழுது இந்த வரிய சர் ஆல்ஃபிரட் டெனிசன் அவர்கள் எழுதுறாரு அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ ஒரு ஒரு நட்பினுடைய வலி எவ்வளோ, வேதனை எவ்வளோ, அதனுடைய ஆழம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த மாதிரி வரிகள்ல நம்ம நிறைய பார்க்க முடியும். இப்போ நிறைய நட்பு, அன்பு இதெல்லாம் பேசுறோம். ஆனா இந்த அன்பு, நட்பு இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உண்மை என்னன்னா இதுக்கான அடிப்படை பணமா இருக்கு. பணம் இருந்தாதான் அந்த அன்பு, நட்பு இது எல்லாமே டிஃபைன் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். இது எதிர்பாராத ஒரு தேவையற்ற ஒரு சூழல்ல இருக்கோம். நிறைய இடத்துல நம்ம வந்து இதை பத்தி பேசியிருக்கோம். வள்ளுவர் சொல்றாரு, வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, பணம் எப்படி வரும் அப்படின்னா, அரங்கத்துக்கு கூட்டம் எப்படி உள்ள வருமோ, ஒவ்வொருத்தரா வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் வருமா. அந்த பணம் நம்மளை விட்டு போகும்போது எப்படி போகும் அப்படின்னா, அந்த ஷோ முடிஞ்ச உடனே அரங்கத்தை விட்டு எல்லாரும் வெளில போவாங்க பாருங்க, அந்த மாதிரி பணம் ஒன்னா போயிடும் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வள்ளுவர் சொல்லிட்டே போனா கூட ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படிங்கிற. சோ அப்போ அந்த குரல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணுமே இல்லப்பா, நீ எங்க அம்மா காலத்துல எல்லாம் நான் எங்க வீட்டுல அடிக்கடி அந்த பழமொழி கேட்டிருக்கேன், பழமொழியில சொல்லாடல் கேட்டிருக்கேன். 5 ரூபாயிலையும் குடும்பம் நடத்தலாம், 500 ரூபாயிலையும் குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு அந்த சொல்லாடலை அடிக்கடி கேட்டிருக்கேன். இன்னைக்கு 5 ரூபாங்கிறது முடிஞ்சு போச்சு ஒரு விஷயம், 500 ரூபாங்கிறதும் முடிஞ்சு போச்சு ஒரு விஷயம். ரெண்டுமே பண்ண முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறது தான் இன்னைக்கு எதார்த்தம். இப்போ அப்ப இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்பொழுது அன்னைக்கே இதெல்லாம் கணக்கு பண்ணி அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கறத ஆச்சரியமான விஷயம் வள்ளுவர். அப்போ இந்த குறளை நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி எங்க அப்பா ஒரு அடிக்கடி சொல்லுவார், விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு. இந்த வார்த்தையை மறக்கவே முடியாது என்னால. நீங்க உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கணும்டா அப்படின்னு. நீங்க நடந்து போகவும் தெரியணும், கார் கிடைச்சா கார்ல போகவும் தெரியணும் அப்படின்பார். சோ அந்த மாதிரி ஒரு 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 சூழலை நம்ம குடும்பத்துல நம்ம இன்னைக்கு ஏற்பாடு பண்றோமா, நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கிறோமா அப்படிங்கறத தான் வள்ளுவர் இந்த குறள்ல சொன்னதா பாக்குறேன். இதை விட சிம்பிளா கண்ணதாசன் உள்ள எழுதிட்டார்ல, வரவு 8 செலவு 10, அதிகம் 2 கடைசியில் துண்டனா அப்படிங்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருடைய நிலைமை நம்ம நிறைய நிகழ்ச்சியில பாக்குறோம். கிரெடிட் கார்டுல இருந்து அங்க இருந்து இங்க இருந்து எவ்வளவோ ஆசைகள், எவ்வளவோ பேராசைகள், அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதனுடைய முடிவு எல்லாம் சரியான வகையில சம்பாதிச்சு சரியான வகையில நம்ம செலவழிக்கும் பொழுது எந்த துன்பமும் இல்லை. ஆனா வரவுக்கு மீறி, ஆசைக்கு மீறி நம்ம செலவு பண்ணும் பொழுது அதனுடைய அதனுடைய சிக்கல்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப உங்க 2 பேரும் ஒரே ஒத்த கருத்தை எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நான் சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சார் இன்னைக்கு சூழல்ல நம்ம வந்து ரொம்ப தொழில் முறையில நம்ம எங்கேயோ போயிட்டோம். எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுறாங்க. என்ன பண்ணா நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், தொழில்நுட்பத்துல நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். ஏஐ வந்ததுனால நம்ம நிறைய பேருக்கு வேலை போச்சு அப்படின்னு பேசுறோம். சார் ஆனா எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா உழவு. விவசாயத்தை இன்னும் ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. நிறைய இதை பத்தி பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம சோத்துல கை வைக்கணும்னா அவங்க சேத்துல கால் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அது வந்து உண்மையும் கூட, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அப்போ உழவின் பெருமையை, உழைப்பின் பெருமையை வள்ளுவர் சொல்லாம இருந்திருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, உழுவார் உலகத்தார்க்கு அணியற்றாற்று அப்படின்னு பேசுறாரு. சரி, நீங்க எவ்வளவு பெரிய செயலை செஞ்சாலும் சரி, உழவே செய்யாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களையும் தாங்கக்கூடிய, அவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அது உழவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்கதான் அச்சாணி. உழவர்கள் இருந்தாதான்
மற்ற துறையில இருக்கக்கூடியவர்கள் கூட நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு வள்ளுவர். அந்த அதே அச்சாணிங்கும் பொழுதுதான் கண்ணதாசனுடைய இன்னொரு பாடலும் நமக்கு ஞாபகம் வருது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் போதும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு இல்லறத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு அந்த பாட்டு. அப்போ அந்த அந்த அச்சாணியா இருப்பது அந்த உழவுதான் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். இத இதை கொஞ்சம் கூட மாத்தல சார், கொஞ்சம் கூட மாத்தாம ஏற்கொண்ட உழவரின்றி போர் செய்யும் வீரன் ஏது அப்படின்னு கண்ணதாசன் ஆரோடும் மண்ணில் என்னும் நீரோடும் அப்படிங்கிற அந்த பாட்டுல எழுதுறார். அப்போ ஒரு சில கருத்தை நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் உருமாற்றி ரொம்ப சிம்பிளிஃபைடா பாமர மக்களுக்கு திரையரங்கத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ரெயிட்டா வள்ளுவன் சொன்னார், இளங்கோ சொன்னார் அப்படின்னு எழுதுறத அந்த குவாலிட்டியும் கண்ணதாசன் கிட்ட பாக்குறோம். சிலத அப்படியே வாங்கி அதை அப்படியே நம்ம கிட்ட திரும்ப கொடுக்கக்கூடிய குவாலிட்டியும் கண்ணதாசன் கிட்ட பாக்குறோம். அப்போ கண்ணதாசன் எப்படி அப்படின்னா, எந்த கருத்தை எடுத்து எப்படி கொடுத்தா மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இப்போ நன்னெறி சொல்லும் பொழுது கூட ஒரு அருமையான கருத்தை சொன்னாங்க. இருக்கான் அப்படிங்கறது நியூஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னார். அது எவ்வளவு உண்மை இல்லை. ஏன்னா நம்ம நம்ம தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு மிகப்பெரிய உண்மை உண்டு. அது வள்ளுவனா இருக்கட்டும், பாரதியா இருக்கட்டும், கண்ணதாசனா இருக்கட்டும், இல்ல நமக்கு பெரிய சங்ககால காப்பிய இலக்கியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் சார், நம்ம இலக்கியத்துக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன தெரியுமா? மற்ற எல்லா உலக இலக்கியமும் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை சொல்லும் போது தமிழ் இலக்கியம் சொல்லித்து, நான் இல்லைன்னு சொல்லல. தமிழ் இலக்கியம் இறப்பை பற்றி பேசியது, தமிழ் இலக்கியம் நிலையாமையை பற்றி பேசியது, தமிழ் இலக்கியம் எது உண்மை என்பதை பற்றி பேசியது. சார், இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுதான் நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு மற்ற எல்லா இலக்கியமும் வேற விஷயம் பேசும்பொழுது தமிழ் இலக்கியம் நிலையாமையை பற்றி பேசியது. அதனால்தான் மணிமேகலையில இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா அப்படிங்கிற ஒரு பாடல். சோ எதுவுமே நிலை இல்லை. அப்படி பட்டினத்தாரோட ஒரு பாட்டு கூட அருமையா வரும். சின்ன வயசுல இருந்து அப்படி கடைசி வரைக்கும் போற ஒரு பாட்டு வரும். எதுவுமே வாழ்க்கையில நிலை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து வச்சு பேசின ஒரு இலக்கியத்துல வள்ளுவர் பேசாம இருந்திருப்பாரா? ஒரு பொழுதும் வாழ்வது அறியா இருக்கிறது கோடியும் அல்ல பலம். இது ஆச்சரியமான விஷயம். ஒரு ஒரு மனிதனுக்கு இல்லைங்கிறது தெரியும், நம்ம இருக்க போறது இல்லைன்னு தெரியும், நம்ம நிலையானது இல்லைன்னு தெரியும். ஆனாலும் மனசுல பல கோடி எண்ணங்கள் வச்சிருப்பானா, பல கோடி ஆசைகள் வச்சிருப்பானா, பல கோடி விருப்பு வெறுப்புகள் வச்சிருப்பான். சோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப யதார்த்தமா இதுதான் உண்மை அப்படின்னு தமிழ் இலக்கியம் வள்ளுவத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். கண்ணதாசன் இதை எப்படி எடுத்து கையாண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. இதுதானே யதார்த்தம். நம்ம யார பர்மனன்ட்னு நம்ம இது பண்ண முடியும், யார டெம்பரவரின்னு சொல்ல முடியும்? எல்லாருமே வழிபோக்கர்கள் தானே இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு கருத்தை பஞ்சா அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் கண்ணதாசன் கிட்ட இருந்தது. கொஞ்சம் தலைப்புல இருந்து வெளியில போயிட்டு திரும்ப வரும். இந்த இடத்துக்கு அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு இதே இடத்துல சொன்னேன், நான் ஞாபகம் இல்லை. ஆனா கபீர்தாசரோட வாழ்க்கையில நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு கதை. ஏன் சொல்லப்பட்ட ஒரு கதை நான் சொன்னேன்னா, சில பேர் கபீர்தாசருங்கிறாங்க, சில பேர் இது துளசிதாசர் வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதான் நான் பார்க்கிறேன். கபீர்தாசர் அவரை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு ஒருத்தர் வர்றார். ஆனா யார் கபீர்தாசர்னு அவருக்கு தெரியல. அப்போ அவருக்கு பார்த்தது இல்லை, முன்ன பின்ன பார்த்தது. அப்போ எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி இடுகாட்டுக்கு போயிருக்காரு, அவரு போயிட்டு வந்துருவார். இல்ல நான் உடனே அவரை பார்த்தாகணும், நான் அங்க போய் பாக்குறேன், ஆனா அவர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குது. இப்போ அவர் மனைவி சொல்றாங்க, இல்ல அவரை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், அந்த ஒளிவட்டத்தை நீங்க வச்சு கண்டுபிடிச்சு அது கபீர்தாசன் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆஹா சூப்பர், கண்டுபிடிச்சிடறேன் நான் அப்படின்னு நேரா அவர் கிடக்குறேன்னா இடுகாட்டை நோக்கி போறாரு. போனா அங்க இருக்கிற ஒரு 10, 30, 20, 40 பேருக்கு அத்தனை பேருக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆறா இருக்கு, ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்கு. இது என்னடா, இது எப்படா கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி இதுல யாரு கபீர்தாசர், இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு,
சரி அவங்களை கொஞ்சம் பின்தொடர்ந்து வருவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடுகாட்டுல இருந்து அவங்க எல்லாரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. வர 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 ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த ஒளி நீங்கிட்டே போகுது. அந்த அந்த ஒளிவட்டம் வந்து நீங்கிட்டே போறது. கடைசியில வரும்பொழுது ஒருத்தர்கிட்ட அந்த ஒளிவட்டம் இருக்கு. கரெக்டா அவர் கபீர்தாசர். அவர் கபீர்தாசர் வீட்டு வாசல்ல வந்து நின்னுறாரு. இப்போ அவர் தான் கபீர்தாசர்னு புரியுது. இப்போ இவர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்களை பார்க்க வந்தேன் கபீர்தாசன். பேசிட்டே இருக்கும்போது இருக்குன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, முதல்ல அதை கேட்டுறேன், என்ன சொல்லுங்க. ஏன்னா அங்க வந்து அவங்கள பாக்குறதுக்கு அங்க வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் ஒளிவட்டமா இருந்தது. ஆனா அவங்கவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எனக்கு புரியல இது என்ன அர்த்தம். கபீர்தாஸ் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, ஒரு சடலத்தின் பக்கத்துல நாங்க எல்லாரும் அங்க இருந்தோமா, ஆமா இருந்தோம். அப்போ நாங்க 40 பேருக்குமே என்ன தோணித்துன்னா, ஆமா நாளைக்கு நம்ம இருக்க போறது இல்லைன்னு தோணித்து. ஆனா அந்த இடுகாட்டை விட்டு வெளியில வந்தோடனே வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், பிள்ளைக்குட்டிக்கு என்ன பண்ணணும்னு பேசி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த ஒளிவட்டம், அந்த ஞானம் போயிட்டே இருந்தது. அது ஞானம் போக போக அந்த ஒளிவட்டம் போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு உண்மையை சொன்னதாக ஒரு ஒரு கதை. ஆனா இந்த கதையில அது கபீர்தாசரா இருக்கலாம், துளசிதாசரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, யதார்த்தத்தை புரிந்துக்கக்கூடிய ஒருவர் தான் ஞானியாக இருக்கும். அந்த நிலையாமை அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் ஞானியான நிலையை அடைய முடியும். அப்படிங்கிறதுனாலதான் அத அத ரொம்ப உண்மை, அடிப்படை உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். சார், நீங்க நம்ம மனசோடைய இது எல்லாமே நம்ம மனசோட சம்பந்தப்பட்டது தானே. இந்த மாதிரி நினைக்கிறது, வேண்டான்றது, வேணுங்கிறது, ஆசைப்படுறது, ஆசைப்படாதது, நம்ம ஒரு விஷயத்த விருப்பறது, விரும்பாம இருக்கிறது, இது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டதுதான். இந்த நிலையாமையை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், நாளைக்கு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமா அப்படின்னா அதுக்கும் மனசு தானே காரணம். அப்ப இந்த மனம் எவ்வளவு திடமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு, எவ்வளவு ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அந்த மனதிடம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கு. அப்போ அந்த மனசோட திடத்தை வந்து சொல்ற வள்ளுவர் கண்ணதாசனை வந்து இத பார்த்துட்டு இதை விட ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையா மனசை பத்தி நம்ம சொல்லணும். ஆனா அதை வந்து மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா போய் சேரணும், எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணல் அது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லைன்னு எழுதி. நீங்க நீங்க உங்க மனசு எப்போ எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு டெஃபினேஷனாக இந்த இந்த வரிகளை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அப்போ கண்ணதாசனும் வள்ளுவனும் நிறைய இடத்துல வாழ்வாதாரத்தையும் சரி, நிலையாமையும் வாழும் பொழுது எப்படி வாழணும், ஆனா அதே நேரத்துல அந்த வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான விஷயத்த சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய வரிகளும் ஒரு பிரமாதமான உதாரணம் அப்படின்னு நான் பார்த்தேன். இந்த கோபம் அப்படிங்கிறது பாரதி கூட ரௌத்ரம் பழகு அப்படின்னாரு. என்ன மாதிரியான ரௌத்ரம் பழகணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இயற்கையாவே இன்னைக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருது சார். ஒரு 2 வயசு பையன், 3 வயசு குழந்தைக்கெல்லாம் கோபம் வருது சார். இதெல்லாம் என்ன வகை நியாயம்னே எனக்கு புரியல. வாழ்க்கையிலே நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பார்த்தது இல்லைங்கிறான். டே உனக்கு வயசே 3 தான்டா, அதுக்குள்ள என்னடா உனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற நமக்கு. இப்போ பொறுமை அப்படிங்கிறதே இல்லாம போகுது, கோபம் நிறைய வருது அப்படின்னு வரும்போது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் குரல். அந்த அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வீரியத்தை சொல்லணும் அப்படின்னா கண்ணதாசன் எப்படி சொல்றாரு பாருங்க. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது அப்படிங்கிறார். சோ உள்ளம் அப்படிங்கிறதுக்கான பவர்ஃபுல் டெபினேஷனையும் கொடுத்துட்டாரு. அந்த கோபம் அதையே மறைக்கக்கூடிய அதை விட பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் யதார்த்தமா சொல்ல முடிஞ்சது அவரால். அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அப்போ இந்த விஷயத்த எடுத்து ரொம்ப எளிமைப்படுத்தி போய் சொல்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பாட்டுல கோபத்தை பத்தி அவர் சொன்னது ஒரு வரியா இருக்கட்டும். ஆனா நான் திரும்பவும் முதல் விஷயத்துக்கு வரேன். அவர் ஒரு வரி எழுதுறாரு. அதுல பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவர் ஆனார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றார். பிள்ளைகளாய் இருந்தவர்கள் தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் தான் கோபத்தினால் சிறியவரானார்.
கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார் அப்படின்னு எழுதுற. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் எடுத்துப்போமே. பிள்ளைகளா இருந்தவர் தான் பெரியவர் ஆனார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவர்களானார்னு எழுதிப்போம். இது ஒரு இதுதான் நான் சொன்ன நம்மை நமக்கு அறிமுகப்படுத்துவது அப்படின்னு நான் முதல்ல ஓப்பனிங்ல சொன்ன ஒரு விஷயம். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒரு அருமையான கருத்தை சொல்லுவார். வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வரும். தென்கட்சிக்கோ ரொம்ப அருமையா ஒரு கதை சொல்லுவார். சார், ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒரு 7 மாச குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோமே. அது இது அவர் சொல்றது. அது அவர் அந்த குழந்தை முகத்துல போய் கிளுகிளுப்பு ஆட்டுனா சிரிக்குமா? அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, வெறும் சத்தம். ஒரு 2 பிளாஸ்டிக் பால் ஏதோ ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அது போய் அப்படி அப்படி முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குமா? அவர் கேட்பாரு சொல்லிட்டு, இதே ஒரு 70 வயசு தாத்தா முன்னாடி போய் பண்ணி பாருங்களேன் அப்படிம்பாரு. கோவம் வரும். படா அப்படிம்பார், ஏன்னா திட்டுவார், ஏதாவது பண்ணுவான். அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் சார், மறக்கவே முடியாத ஒரு வார்த்தை. நம்மிடம் இருந்த குழந்தை தன்மையை இழந்து விட்டதனால் தான் கோபம் வருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அர்த்தமே இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்மளால ரசிக்க முடியும்னு இருந்த நம்மளுடைய அந்த இயல்பு தன்மையை, இந்த குழந்தை தன்மையை அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, இன்ன பிற விஷயங்கள்னாலையும் கூட இழந்துடுறோம் அப்படிங்கிறதான் அந்த சின்ன கதை, அந்த ஒரு சம்பவம் நமக்கு கோட்டிட்டு காமிக்குது. இது தென்கட்சிக்கோ சொல்றது. சோ அந்த அந்த கருத்தை நம்ம திரும்ப தலைப்புக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவரானார். நம்ம தான் வளர்ந்து பெரியவங்களானோம். ஆனா அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார் அப்படின்னு சொல்ற அந்த உதாரணம் ரொம்பவே மனசுக்கு க்ளோஸா இருந்தது நான் பாட்டை கேட்கும் பொழுது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம நிறைய விஷயம் பேசினா கூட ஒரு விஷயத்த கண்டிப்பா நான் பேசிட்டு என்னுடைய பேச்சை நிறைவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை வந்து இலக்கிய ரீதியாகவும், தமிழ் ரீதியாகவும், இலக்கண ரீதியாகவும் வள்ளுவன், கண்ணதாசன் இருவருக்கும் இருந்த ஒரு பெருமையாகவும், இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு என்னுடைய உரைய நிறைவு செய்யலாம்னு இருக்கேன். அந்த ஒரு விஷயம்தான் நாட்டுப்பற்று. சார், நீங்க தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல் நிறைய இடத்துல வெவ்வேறு பொருள் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய சொல் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? இது புதுசு இல்லை. ஆனா தமிழுடைய ஒரு மிகப்பெரிய பெருமையும் கூட அது. இதுவும் நான் வந்து இலக்கிய சுடர் திரு தா ராமலிங்கம் அவருடைய ஒரு கட்டுரையில நான் படிச்சதுதான் அது. கம்பன் பத்தினா அவர் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த ஒரு கட்டுரையில அவர் அகத்தியனை பத்தி சொல்லும் பொழுது, நாகமது நாகமுற நாகமென நின்றான் அப்படின்னு கம்பன் வந்து அகத்தியரை பத்தி சொல்றதா எழுதியிருக்காரு. தமிழ்ல நாகம் அப்படின்ற சொல்லுக்கு பாம்புன்னு ஒரு பக்கம் இருந்தா கூட, யானை, மலை, பள்ளம் அப்படின்லாம் சில பொருட்கள் இருக்கதா சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னா, தான் ஏறி நின்ற மலை பள்ளத்துக்குள்ள போற மாதிரி அகத்தியன் நின்னாராம். அப்படி ஒரு ரூபத்தோட நின்னதாக கம்பன் வந்து அகத்தியனை வந்து நாகமது நாகமுற நாகமென நின்றான் அப்படின்னு சொல்றதா எழுதியிருக்காரு. அதேதான். இப்போ அதே மாதிரி தமிழ்ல ஒரு 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 சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது வள்ளுவன் இதை கையாண்டிருக்காருன்னு பார்க்க முடியும். சார், நாடு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம நாடு, தாய் நாடு, வேலைக்கு வேலைக்காக போயிட்டு இருக்கிற ஒரு நாடு, நம்ம இருக்கிற நாடு, வசிக்கிற நாடு, தாய் நாடு, தந்தையர் நாடு என்னும் அப்படின்னு கூட ஒரு சில வார்த்தைகள். அப்போ தாய் நாடு பொதுவா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம வாழுகின்ற நிலப்பரப்பு, நம்ம இருக்கிற இடம், இதைதான் நம்ம சொல்றோம். ஆனா அதே நாடு விருப்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். நான் இதை நாடுகிறேன் நம்ம சொல்றோம். ஒரு விஷயத்த நம்ம நாடுறோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம், இல்ல அது நமக்கு தேவைப்படுது, இல்ல அது நமக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பொருள்லையும் வருது. இப்ப நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு அப்படின்னு. ஸோ நம்ம 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 எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணாம எல்லா வளமும், அது ப்ராக்டிக்கலா பாசிபிளா? எஸ், இட் இஸ் பாசிபிள். வென் யூ ஆர் செல்ஃப் சஸ்டைனபிள், இட் இஸ் பாசிபிள். அப்போ நம்ம நம்ம நாட்டுக்கு தேவையான வளங்களை, நம்ம நாட்டுக்கு தேவையான வளங்களையும் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்மளே தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு இருந்தால் அது சிறப்பான ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது அப்படியே எடுத்துட்டாரு சார் கண்ணதாசன், எங்கேயுமே மாத்தல. நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு?
பாடும் பொழுதையெல்லாம் அதையே பாடு, மனம் பெரிதென்ற வாழும் பண்பாடு. சார், ஒரு ஒரு நாட்டு பற்றையும் சரி, ஒரு ஒரு வார்த்தை விளையாட்டையும் சரி, நாடு அதை நாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தோட லிங்க் பண்ணு. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து, அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு தமிழின் பெருமை, ஒரு வார்த்தை விளையாட்டு, ஒரு அர்த்தத்தின் பெருமை, ஒரு நாட்டுப்பற்று, இது எல்லாத்தையுமே ஒரே பாட்டுல, ஒரே வரியில, ஒரு 2 வரியில வச்சிட முடியுமா அப்படின்னா அது கண்ணதாசனால தான் முடியுது. இன்னைக்கு ஏன் அது ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டுப்பற்றும், இந்த நாட்டுக்கு எது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான தருணத்துல நம்ம இருக்கோம். உலக அளவிலேயே இது, நான் வந்து இந்திய நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு, அந்த நாட்டுக்குன்னு சொல்ல, எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் அத்தனை பேருமே நாட்டுப்பற்றோட, மற்ற பக்கத்தில் இருக்கவன் பார்க்க பெறாதவன் புண்ணியமூர்த்தி அப்படின்னு பாரதி. அந்த அளவுல நம்ம எல்லாரோடையும் அன்பு பாராட்டி இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இன்னைக்கு அவசியம், தேவை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல பார்க்கும் பொழுது, நான் இந்த 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 உரை ஆரம்பிக்கும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த பர்சனாலிட்டி ஒத்துமை அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை சொன்னேன். அதுல இருந்து ஆரம்பிச்சு அன்பா இருக்கட்டும், தாய்மையா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இந்த உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல இருந்து நா. பிச்சமூர்த்தி உடைய சில சிறுகதைகள் படிச்சீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம், என்னுடைய அளவுல என்னளவுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சில சிறுகதைகள் படிக்கும் பொழுது 3 விஷயம் தான் நமக்கு புரியும். ஒண்ணு, சில உணர்ச்சிகளை வெல்லலாம், சில உணர்ச்சிகளை வெல்ல முடியாது, சில உணர்ச்சிகளை வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 தான், இந்த 3 சுத்தி தான் அவருடைய கதை நிறைய நடக்கும். இன்னைக்கு உலகத்திலயும் அப்படிதான் இருக்கு. அப்போ எது நம்மால் முடியும், எதை வைத்துக் கொண்டு நம்ம இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், எதை வைத்துக் கொண்டு நம்மோடு கூட இருக்கக்கூடிய மனித குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு, எதெல்லாம் முடியாதோ அதை இறைவன் கையிலும் இயற்கை கையிலும் நாம் விட்டுவிட்டு, நிறைவா தமிழ் இலக்கியத்துல இருந்து திரும்ப ஒரே ஒரு பாடல் தான், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமென் அப்படின்னு புறநானூறுல வரும். ஒண்ணுமே இல்ல, நீ யாருக்கும் நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, கெடுதல் செய்யாம இருந்துரு அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாட்டு. அட்லீஸ்ட் அதையாவது நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளா வச்சுட்டு, யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல் இருந்தால் நாமும் சரி, நாம் சார்ந்து இருக்கிற நாடும் சரி, நாம் சார்ந்து இருக்கிற மக்களும் சரி, எல்லோரும் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வள்ளுவனுக்கும் கண்ணதாசனுக்கும் வணக்கத்தை வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.